ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகானஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. என்ன செய்யலான்னு பார்க்கல எங்களுக்கு நாங்கள் இப்போ முட்டை போட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு மட்டன் குருமா வச்சுருக்குறோங்க. சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க கூட இந்த முட்டையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கிழங்கு போட்டு மட்டன் காட்டி கிரேவி மாதிரி வச்சு அதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி ஒரு மட்டன் குருமா வச்சுக்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய ரைத்தா வச்சுருக்குறோம். இதுக்கு சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சால் தானுங்க சூப்பராக இருக்கும். இதை சின்ன ஒரு ரீகேப் சொல்லியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் போட்டு தாளித்து வெங்காயம், கொத்தமல்லி, புதினா தழை, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கின பிறகாடி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த இஷ்யூவில் கணக்கு வச்சு நம்ம எண்ணெய்க்கு போல் சாப்பாடு தாளித்து சாப்பாடுக்கு இறக்கும் போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கலரி இறக்கி விட்டால் சூப்பராக இருக்கும். இந்த குருமாவுக்கு இந்த ரைஸ் தானுங்க சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி